எங்களை எப்படிங்க நீங்கள் தூக்கி வெளியில் போடலான்னு அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே வரும்போது எனக்கு 20 வயசு இருந்தது, இல்லை 15 வயசு இருந்தது, இல்லைன்னா 25 வயசு இருந்தது, எனக்கு இப்போ 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு. இதை நம்பித்தானே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது, இதை நம்பித்தானே என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய அப்பா அம்மா, என்னோடய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் ஒரு அம்மா வந்து ஒரு மீடியா அலங்க வரும்போது கீழே விழுந்து அழுறதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்து அழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சோ அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்கள் செத்தாலும் சாவங்களை தப்பு அப்படின்னு சாவை பற்றிலாம் அவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அவங்க கேட்குறத நான் வந்து எந்த அரசியல் சார்பிலையும் நான் இங்கே பேச வரல. என்னோடய உள்ளத்திலிருந்து இவங்கள பார்த்து இவங்க பண்ணுற வேதனை, அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த டைமில் மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்போவோ சோல்வாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.